கர்த்தர் நல்லவர். நம் வேலையை கூட நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம் ஆராதிக்கும் தேவன் ஜீவன் உள்ளவர். நம்ம விசாரிக்கிற தேவன். நம்ம அவரை பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, செபிக்கும் பொழுது நமக்கு அவர் செவி கொடுக்கிறார். நம்ம அவரை பாடும் பொழுது நம்ம மத்தியில் அவர் இருக்கிறார். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். ஆண்டவரே, எங்கள் இஷ்டப்படி அல்ல, சுய இஷ்டப்படி ஆராதனை அல்ல. ஆண்டவரே, நீர் இந்த பாடல்களில் மகிழன் எங்களுடைய ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கணுமே தகப்பனே. ஆண்டவரே, நீர் பேசுகிற நல்ல தகப்பனாக எங்களோடு பேசுங்க. நீர் ஒருவரே மகிமைக்கு கணத்திற்கு எல்லாவற்றுக்கும் நீங்கள் பார்த்தீரர். ஆண்டவரே, நாங்கள் உண்மை முழு இதயத்தோடு பாடணும், ஆவியோடும் பாடணும், கருத்தோடும் பாடணும். எங்களையே நாங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் உண்மையாக உண்மை பாட கிருபை செய்யுங்க. எங்கள் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் அதன் வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே, உண்மையுள்ள இருதயத்தை நீர் விரும்புகிறீர். உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர். இருதயத்தின் தோற்றத்தை எல்லாம் நீர் அறிகிறீர் தகப்பனே. ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க, நீங்களை நடத்துங்க. நாங்கள் உண்மையாய் உண்மை பாடணும் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏதோ எங்களுக்கு பிடிச்சது போல செஞ்சுட்டு ஆண்டவரே நாங்கள் ஏதோ சந்தோஷமாக ஒரு பண்டிகை கொண்டாடிட்டு போகிறதில்ல தகப்பனே. அப்பா, நாங்கள் உண்மை பிரியப்படுத்தணும். நீர் எங்கள் ஆராதனையில் பிரியப்படணும். நீர் மகிழணும். ஆண்டவரே, உங்களுடைய இருதயம் மகிழணும். நாங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கணும். உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படி நீர் பேசுகிற தெய்வம். எங்களோடு பேசுங்க, எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, உண்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நான் நேரம் முழுவதும் எனக்கு ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் ஆளுகை செய்யுங்க. யூ டேக் த கம்ப்ளீட் கண்ட்ரோல். நீங்கள் ஆளுகை செய்ய செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நமக்கு நன்மை செய்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன், ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். நம் மகிழ்ச்சியோடு கூட அவரை மகிமை செலுத்தி ஒரு பாடலை பாடலாம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே. தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி ஆண்டோடைய செய்கள் எல்லாம் அதிசயமாக இருக்கிறது. அவருடைய நாமம் அதிசயம். அவர் செய்கிற எல்லாமே நமக்கு மனுஷனால் அறிய முடியாததும் எட்டாததுமான காரியத்தை செய்கிறார். நாம் மகிமை செலுத்தி மகிழ்ச்சியோடு இந்த பாடலை கூட பாடலாம். உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய. தேவனை உயர்த்தி துதியுங்கள், தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி. தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய. தேவனை உயர்த்தி துதியுங்கள். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் திட பலனும் ஏழை கடை கலமும் ஆனார். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் திட பலனும் ஏழை கடை கலமும் ஆனார். பாடும் பலவந்தர் ஆரவாரமென்றுமே, பாடும் பலவந்தர் ஆரவாரமென்றுமே. நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய. தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவரே நம் தேவன், இவர் நம்மை இரட்சித்தார். இவரின் இரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவரே நம் தேவன், இவர் நம்மை இரட்சித்தார். இவரின் இரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவானை வென்று
கீழ்பாடுத்தி வென்று கீழ்பாடுத்தினார். இவர் பகைவானை வென்று கீழ்பாடுத்தி வென்று கீழ்பாடுத்தினார். நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்ட உத்தம ஜாதியை உட்பிரவேசியுங்கள். கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்ட உத்தம ஜாதியை உட்பிரவேசியுங்கள். பக்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு. கர்த்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு. நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். அந்நியர் ஆள்வதில்லை, இந்நீளம் தன்னில் நம்மை மகிபனாயிருப்பார். அந்நியர் ஆள்வதில்லை, இந்நீளம் தன்னில் நம்மை மன்னாதி மன்னனே நம் மகிபனாயிருப்பார். மன்னரும் தேவ சமாதானம் தங்கும், சமாதானம் தங்கிடுமே. மன்னரும் தேவ சமாதானம் தங்கும், சமாதானம் தங்கிடுமே. புனிதராய் மரித்தோர் பூரித்தெழும்புவார், பனி போல் கிருபையை பக்தரின் மேல் பொழிவார். புனிதராய் மரித்தோர் பூரித்தெழும்புவார், பனி போல் கிருபையை பக்தரின் மேல் பொழிவார். இனி உலகத்தில் இன்னல் பெருகிடும், இன்னல் பெருகிடுமே. இனி உலகத்தில் இன்னல் பெருகிடும், இன்னல் பெருகிடுமே. நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். மாறை விடாமும் உண்டு மன்னனின் ஜனத்திற்கு துறை விசாரிக்கும் கோபத்தின் நாளிலே. மாறை விடாமும் உண்டு மன்னனின் ஜனத்திற்கு துறை விசாரிக்கும் கோபத்தின் நாளிலே. ஆரைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபை, ஆனந்திக்கும் சபையே. ஆரைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபை, ஆனந்திக்கும் சபையே. நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து, கண்ணீரை துடைத்திடுவார். நம் நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து, கண்ணீரை துடைத்திடுவார். நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவானின் செயல் அதிசயம் என்று, அதிசயம் என்று சொல்லி. தேவானின் செயல் அதிசயம் என்று, அதிசயம் என்று சொல்லி. நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஒரு நாளும் ஒரு புதிய வருடத்திலும் நாம் இன்னும் தேவனை அறிந்து கொள்ள, ஒரு சித்தத்தை அறிந்து கொள்ள
நம்ம அவரை நோக்கி நாம் ஓடுவோம். அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை என்று கருதுகிறேன். சொல்ல போல நாம் அவரை அறிந்து கொள்ளும்படியாக இன்னும் அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வோம். இந்த பாடலை கூட சேர்ப்பாங்க. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை, மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, என் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம இந்த பூமியில் எவ்வளோ பாடுகள்
வந்தாலும் அதை எல்லா சந்தோஷத்தோடு கூட அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் ஆதிகால திருச்சபை அநேக உபத்திரம் வந்தது, தரித்திரம் இருந்தது, நோய்கள் வந்தது, எல்லாம் வந்தது. அவங்க அதை பெருசாக பேசவே இல்லை. பாருங்க, ஆண்டவருக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதை சொல்லவே இல்லை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ நம்மலாம் இப்போ பிரச்சனை இல்லை, ஜெயிலில் நம்மலாம் போட்டால் எப்படி கடிதம் எழுதுவோம்? இந்த மாதிரி ஜெயிலில் போட்டாங்க, இங்கே ஒழுங்காக சாப்பாடு இல்லை, ஒழுங்காக தூக்கம் இல்லை, ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரமாக இங்கே வெளியே வரணும், இப்படி தான் நம்ம எழுதுவோம், சபைக்கு எழுதுவோம். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் எழுதும் பொழுது ஜெயிலில் இருந்து எழுதுறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எப்படி சொல்கிறாருன்னு அவர் சந்தோஷமாக இருக்கிறனால தான் எழுத முடியுது. அப்போ அந்த உபத்திரவம் பாடு பெருசாக அவங்கள வந்து இது பண்ணல. ஏன்னா கர்த்தருக்குள்ளே இருந்த சந்தோஷம், அவர் அவர் சத்தியத்தை விளக்குறாரு, அற்புதங்கள், ஆண்டவர் ஆவியானவர் பேசுகிற விஷயம், ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், அவருடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தார், அந்த சந்தோஷம் நிறைவாக இருந்தது. அவ்வளோ பெரிய கஷ்டம் தான் சொல்ல. இன்றைக்கு கூட கர்த்தருடைய ஊழியக்காரங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதான் ஏன்னா அது சந்தோஷம்தான் இருக்கும். கிறிஸ்துவின் நித்தம் பாடுபடுவது அவங்களுக்கு ரொம்ப அது வருத்தம் இல்லை, ரொம்ப சந்தோஷம். அது ஒரு பாக்கியமாக என்ன பண்ணாங்க, கருதுனாங்க. ஸோ அநேகர் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நடந்து அவங்க அவ்வளோ மைல் கணக்காக நடந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பற்றி சொல்லவே இல்லை, ஆண்டவருக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி சில பேர் வந்து ஏரோப்ளேனில் போயிட்டு வந்துட்டு, ஆண்டவருக்காக நான் கஷ்டப்பட்டு ஏரோப்ளேனில் போயிட்டு தெரியுமா, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு, ஒரு இடத்துல உட்காந்தே இருக்கணும், இன்னும் உட்காந்தே இருக்கணுமா அப்படின்னு. ஆனால் அதே ஊழியக்காரன் பேசுகிறப்ப, என்ன நீங்கள் ஆண்டவருக்காக செய்ய மாட்டேங்கிறீங்க, ஒரு பஸ்ஸில் வர மாட்டீங்களா கஷ்டப்பட்டு, ஆண்டவருக்காக இது பண்ண மாட்டீங்களா, அதெல்லாம் பெரிய பாடாவே தெரியாது உங்களுக்கு, எங்கள் பஸ்ஸில் கஷ்டப்பட்டு தொத்திக்கிட்டு விசுவாசி என்ன பண்ணுறாங்க, அது ரொம்ப ஈஸி, ஆண்டவருக்காக அது பண்ண மாட்டியா, சந்தோஷமாக செய்ய மாட்டியா அப்படிங்கிறான். ஆனால் அவங்க ஏரோப்ளேனில் போயிட்டு வந்து என்னவா, ஒரு சபையில் ஒரு இப்படியே ஒருத்தர் சொன்னார், அது சொன்னா தான் நான் சொல்கிறேன். நான் நினைச்சேன், என்னடா ஏரோப்ளேனில் இப்படி ஒரு இது என்ன பண்ண கேள்விப்படுறோம், ஏரோப்ளேனில் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்களா, போயிட்டு வராங்களா, ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும் தெரியுமா, அவ்வளோ ஆபத்தான் தெரியுமா, ரொம்ப கஷ்டம். நீங்கள் நினைக்கிற ஈஸி கிடையாது. ஆனால் இவங்க ஜனக்கூட்ட மத்தியில் நெரிச்சிக்கிட்டு நடந்து வர்றதும் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறது எதுவும் அது ரொம்ப சொல்லமான். அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு அதாவது அன்பினால செய்யல, ஏதோ கடமைக்கு வேலை செய்கிறது போல், ஒரு பிஸ்னஸ் செய்கிறது போல் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ஊழியம் பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அப்போ பாருங்கண்ணா, இவ்வளோ கஷ்டம் என்ன சொல்ல, பிஸ்னஸ் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவான், நான் வந்து ஆண்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ நான் லாபமே இல்லை, இவ்வளோ இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு புலம்பி ஏற்றலாம். இப்போ வந்து டெவலப் ஆகிட்டு அப்படிங்கிறது போல் அப்படி இல்லை. ஆனால் உண்மையிலுமே ஆண்டவருக்காக அவர் மேலே அன்பு கூறும் பொழுது அவருக்காக நம்ம படுகிற பாடு எல்லாமே சந்தோஷத்தை நம்ம கொடுக்கணும் இல்லையா, அது நமக்கு வருத்தத்தையோ அதை நினச்சி பார்க்குறப்போ ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்படி கஷ்டப்பட்டேன் இல்லை, அதை பாக்கியமாக தான் என்ன பண்ணும் நினைப்போம். பொதுவாக மக்களுக்கு இந்த எண்ணம் உண்டு, கஷ்டப்படும் பொழுது ஆண்டவருக்காக இப்படி பாடுபடுகிறார், இவ்வளோ தியாகம் பண்ணுறார். டேவிட் பிரைண்டான்னு ஒருத்தர் இருந்தார், பிரைண்டான்னு ஒருத்தர் இங்கிலாந்தில் இருந்தார். அவர் வேற ஒரு காட்டுவாசிங்க மத்தியில், ட்ரைபல் மத்தியில் ஊழியத்துக்கு போனார். அப்போது குதிரை தான் ஒரு குதிரை வச்சுருந்தார், குதிரையும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே யூஸ் பண்ணார். கொஞ்ச நாளில் குதிரை இறந்துடுது, வியாதி வந்து. இவருக்கு சரீரத்தில் நிறையா வியாதி வந்தது, ஒன்றா எதுவுமே ஒத்துக்கலை. இப்போ நிறையா வியாதியின் மத்தியிலும் அங்கேயே இருந்து அவர் ஊழியம் பண்ணார். திரும்ப வந்தார், இங்கிலாந்து திரும்ப வந்தால் நல்லாவே வாழ்ந்துருக்கலாம் அவர் அங்கேயே. அப்போ இங்கிலாந்தில் வந்து பத்திரிகையில் எழுதுனாங்களாம், இந்த மாதிரி டேவிட் பிரைனார்ட் வந்து கர்த்தருக்காக இவ்வளோ சிச்சர் என்ன பண்ணுறாரு, சகிக்கிறார், அதை தியாகம் செய்கிறார், அப்படி தியாகம் பண்ணுறது மாதிரி எழுதிருந்தாங்களாம். அதுக்கு பதில் அவர் எழுதினார் கடிதம், என்ன எழுதினார்னா, தியாகம் பண்ணார் எழுதாதீங்க, கிறிஸ்துவுக்காக பாடுபடுறது பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுங்க அப்படின்னார். அது என்னமோ பெரிய கஷ்டம் மாதிரி, ஐயோ மற்றவனுக்கெல்லாம் அந்த பாடே இல்லை, நல்லா இருக்கிறான், என்னைய மட்டும் இப்படின்னு பாடுபட வைக்கிறாரே அப்படின்ற எண்ணம் அவருக்கு இல்லை. அது கிறிஸ்துவ நித்தம் பாடுபடுவது பாக்கியம், அது வேதத்தில் வாசி, அதை பாக்கியம் என்று எண்ணினார்கள். அப்போ அவர் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்மளாம் வேற மாதிரி உலகத்தை போல் என்ன பண்ணுறோம் யோசிக்கிறோம். அப்போ அவருக்காக பாடுபடுறது, அவருக்காக நம்ம பாடுபடுறது அது பாக்கியமாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம நினைக்க, அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த பாட்டை இந்த பாட்டை எழுதுனது வந்து கேஎஸ் வில்சன் பாஸ்டர். அவங்களுக்கு சரீரத்தில் நிறைய பலவீனம் இருந்தது, டயாலிசிஸ் பண்ணாங்க, அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் ரொம்பவும் அந்த டயாலிசிஸ்னால உடம்பு ரொம்ப ஊதி ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்பப்போ இந்த அந்த என்ன சார் இது போடுவாங்க, ட்ரிப்பு போடுவாங்கள்ல, நிறைய நேரம் அது இதோடய தான் இருப்பார் பேரில் வரும்பொழுது. அப்போ அநேக நேரம் அந்த மருத்துவமனையில் இருந்து அவ்வளோ டயாலிசிஸ் பண்ணி அவ்வளோ பண்ணு, ஆனால் அவர் சோகமாக சொன்னதே கிடையாது, கர்த்தர் என்ன கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் அப்படி சொன்னதே கிடையாது. அவர் எப்போ இருந்தாலும் சந்தோஷமாக வசந்தர் பேசுவார், முகத்துலேயும் சிரிப்பு இருக்கும். அவர் பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசுவார், தான் இப்படி கஷ்டப்பட்டேன், அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், அதை பற்றி எதுவுமே இருக்காது. கர்த்தர் வசனத்தை சொல்லி சந்தோஷமாக பாடி அவரை பார்த்து அவரை என்ன சொல்கிறது, அவர் இவ்வளோ இப்படி இருக்கிறாரு கையில் இதெல்லாம் போட்டு அந்த வருத்தமே நமக்கு வராது.
ஏன்னா அவருடைய முகத்தில் அந்த இது தெரியாது, அவர் பேசும்போது அதை பேசலை. அப்போ அந்த மாதிரி பாடல்களை பாடி அவங்க என்ன பண்ணாங்க, அதை பாக்கியமாக தாண்டாங்க, அதை ஏதோ ஒரு வருத்தத்தோட நினைக்கல. ஸோ அப்போ நம்மளும் உலகத்தான் போல இல்லாமல் ஆண்டவருக்காக பாடுபடுறது ஒரு பாக்கியம். ஸோ நம்ம சோர்ந்து போயிடாமல் அவர் அன்பு கூறும்போது அதை மகிழ்ச்சியோடு நம்ம அவருடைய கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஓகே. ஸோ ஒரு சில நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சுட்டு நம்ம தொடர்ந்து ஆராதனை செய்யலாம். ஒரு 10 நிமிடம் நம்ம தியானிச்சுட்டு தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். மத்தேயு 26, 27, 28 வசனங்கள். ஓகே. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்ல நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். 28ஆம் வசனத்தில் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். அப்போ அவருடைய ரத்தத்தினால நம்மோடு புதிய உடன்படிக்கை. ஸோ புது உடன்படிக்கைன்னு சொன்னாலே இப்போ பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குதா? அப்போ இருக்கு. எங்கே இருக்குது பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கை? என்ன வாசி யாத்திராமத்தில் எதை குறித்து அவர் சொல்றாரு பழைய உடன்படிக்கைன்னு? வாசிக்கலாம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். இப்போ இந்த பதில வாசிக்கிறோம். மோசே ஒரு ஆடை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை என்ன பண்ணுறாரு, ஜனங்கள் மேலே தெளிக்கிறாரு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை போய் நாங்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்து நடப்போம் அப்படின்றாங்க. மோசேவும் அந்த சொல்கிற போது உடன்படிக்கை, உங்களுடைய பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. ஸோ இதுதான் பழைய உடன்படிக்கை. ஜனங்களோட ஒரு ஆட்டுக்குட்டியை சேர்த்து அதோடைய ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஜனங்கள் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையை போய் நாங்கள் என்ன செய்வோம், கீழ்ப்படிந்து நடப்போம். ஸோ உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுதே 2 பேருக்கு நடுவில் ஏற்படுத்தப்படுகிறது தான். நான் இதெல்லாம் உங்களுக்கு செய்கிறேன், நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். நம்ம ஒரு இடம் விற்கிறதா இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, நிறைய வருஷத்தில் அதை உடன்படிக்கை செய்வோம். திருமண உடன்படிக்கை, ஒரு லேண்டு விற்க வாங்கும் பொழுது அந்த உடன்படிக்கை. ஸோ எல்லாமே உடன்படிக்கை செய்வோம். அப்போ அந்த உடன்படிக்கையில் 2 பேருமே சில விஷயம் சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் செய்வேன். அதே போல் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறோம், நான் இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு. 2 பேருமே தங்கள் சொன்னதை செய்யணும். உடன்படிக்கையில் என்ன பண்ணுறாங்களோ அப்போ 2 பேருமே அந்த உடன்படிக்கையில் என்ன செய்கிறாங்களோ அதை மாறாமல் சொல்கிற தேதியில், இப்போ பணம் கொடுக்குற விஷயமா இருந்தால் சொன்ன தேதியில் சொல்கிற அமௌண்ட்டு கொடுக்கணும், அதை சொன்ன வார்த்தையின்படி நடக்கணும். அப்போ அதே போல் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட தம்முடைய ரத்தத்தினால ஒரு புதிய உடன்படிக்கை நம்ம கூட ஏற்படுத்தி இருக்கிறார். அதே போல் சபை என்று சொல்லும்பொழுது கூட சபையை குறித்து சொல்லும்போது தமது சொந்த ரத்தத்தினால சம்பாதித்த சபை. ஸோ சபைனாவே என்ன, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்போ சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களின் ஒரு கூடுகை, ஒரு கூட்டம்னு கூட சொல்லலாம். ரட்சிக்கப்பட்டவங்க சேர்ந்து அவங்க பக்தி விருத்திக்காக பாடுறது, வசனம் தியானிப்பது எல்லாம் செய்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அவருடைய ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அப்போது அவரு என்னென்ன உடன்படிக்கை பண்ணார், என்னென்ன தருவேன்னு சொன்னார். இன்னொன்று நாம் என்ன உடன்படிக்கை பண்ணோம். அப்போ 2 பேருமே அந்த உடன்படிக்கையை நிறைவேறும். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்போ இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அது இப்போ உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார். பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பேன். இது எல்லாருமே ரட்சிக்கப்படுறவங்களுக்கு தான். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நித்திய ஜீவனும் கிடையாது, பரிசுத்தம் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை அவரோடு நாம் செய்யும் பொழுது நமக்கு ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, நித்திய ஜீவன் வாக்கு பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியை கட்டளை எடுக்கிறாரு, உலகம் முடிவு பண்ணி அவங்களோட கூட இருப்பேன். நிறைய காரியங்கள் கிறிஸ்து சொல்லுகிறாரு அந்த உடன்படிக்கையில் வரவங்களுக்கு. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இயேசு கிறிஸ்து உண்மையாக இருந்திருக்கிறார். அவர் உடன்படிக்கையை மீறினாரா? நம்மோட உடன்படிக்கை மீறினாரா? இல்லை. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மீறி இருக்கிறோம். நான் நடப்பேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை நடப்பேன், உங்களுடைய சித்தப்படி செய்வேன், நீங்கள் சொன்னால் நான் செய்வேன், நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் போவேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய உடன்படிக்கை நம்மளாம் சொல்லியிருக்கோம். அந்த வார்த்தைலாம் நம்ம இல்லை. ஆனால் உடன்படிக்கை அதுதான். உடன்படிக்கைன்னா இயேசு என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடங்க. மத்தேயுல வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதோட முடிச்சரில் நீங்கள் என்னிடத்தில் என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ கிறிஸ்துவனிடத்தில் நம்ம கற்றுக்கொண்டு அவரை போல வாழ்றதுக்கு. அதே போல் நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும்,
கனி கொடுக்க வேண்டும். அது வந்து ஆப்ஷன் கிடையாது, எல்லாருமே கொடுக்கணும். நிருபத்தில் நிறைய விஷயம் வாசிக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம செய்யணும், கனி கொடுக்கணும், அவருடைய பிள்ளைங்களா வாழணும், அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும், கிறிஸ்துவின் கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும். ஸோ இப்போ ரெண்டுமே அந்த உடன்படிக்கையில் முக்கியம். அவரும் சொல்கிறத செய்யணும், நம்மளும் சொல்கிறத செய்யணும். அதே போல் ஞானஸ்நானத்தை குறித்தும் சொல்லும் பொழுது ரோமரில் வாசிக்கிறோம். அது ஞானஸ்நானம் என்பதும் அது உடன்படிக்கை, அது ஒரு அடையாளமாக இருக்குது. உடன்படிக்கையின் அடையாளமாக எப்படி நோவா காலத்தில் பேழைக்குள்ளே போனவங்க நீரில் போய் வந்தாங்களோ, அதே போல் ஞானஸ்நானம் என்பது உடன்படிக்கையாக அது இருக்கிறது. எப்போ நம்ம இயேசுவோட உடன்படிக்கை வார்த்தையில் பண்ணுறோமோ அப்போ உடன்படிக்கை செய்கிறோம். ஞானஸ்தானம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் முன்பாக கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி. பொதுவாக உடன்படிக்கை நம்ம பண்ணுவோம், திருமணமாக இருந்தாலும் சரி. அப்போ வந்து மைக் கொடுத்து கேட்பாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும் எல்லாம் சொல்லுவோம். 2 பேரும் சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அரசாங்க பதிவேட்டில் கையெழுத்து போடுவாங்க. கையெழுத்து போடுறது அது ஒரு அடையாளம் எல்லாருக்கும் முன்பாக, ஒரு அஃபிஷியலாக. ஆனால் உண்மையான உடன்படிக்கை என்னைக்கு நம்ம வார்த்தையில் சொல்கிறோமோ மனசார அதுதான். அப்போ என்னைக்கு ரட்சிக்கப்படுறோமோ அன்னைக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தணும். ஞானஸ்தானம் என்பது அது ஒரு அடையாளம் போல எல்லாருக்கும் முன்பாக கையெழுத்து போட்டு பத்திரம் எழுதுகிற மாதிரி. அதை பார்க்குறப்பலாம் ஞாபகம் வரணும், உடன்படிக்கையை நபடி நம்ம நடக்கணும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணல அப்படின்னா, உடன்படிக்கையின் போல நிறைய பேர் நடக்கல. அதை குறித்து ஆண்டவர் சொல்லும்பொழுது யோசுவா 7ஆம் அதிகாரம் 1 வசனம், 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 31, 32 இதில் வாசிக்கும் பொழுது எனக்கு துரோகம் பண்ணினீர்கள் அப்படிங்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய இஸ்ரவேல் மக்கள் பார்த்து எனக்கு துரோகம் பண்ணினீங்க. ஏன் துரோகம்ன்ற வார்த்தையை அவ்வளோ கடுமையான வார்த்தையை பயன்படுத்தணும்? அப்படின்னா துரோகம்னு சொல்லணுமா? அவ்வளோ கடுமையான வார்த்தையை சொல்லணுமா? ஏன்னா ஆண்டவர் அவங்கள்ட்ட உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். உடன்படிக்கையை மீறுவது துரோகம். அது என்ன நம்மளே சொல்லுவோம், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், நான் அவனை நம்பின நம்பிக்கையை மீறிட்டான், அப்போ நம்பிக்கை துரோகம் தான் சொல்லுவோம். ஏன்னா அது துரோகம். ஏன்னா உடன்படிக்கையை செஞ்சிருக்கிறோம், நான் அப்படியே நடப்பேன், உங்களுடைய வார்த்தையின்படி நடப்போம், கீழ்ப்படிவோம் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதுபடி கீழ்ப்படி நடக்காதப்ப நிறைய இடத்துல பழைய ஏற்பாடு வாசிக்கிறோம், துரோகம் பண்ணினீர்கள், கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் மக்கள் துரோகம் பண்ணினார்கள் அப்படின்னு. எப்போல்லாம் கற்பனைகளை மீறுறாங்களோ அப்போல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். அதே போல் புதிய ஏற்பாடு நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காம மீறினோம் அப்படின்னா அது ஆண்டவருக்கு செய்கிற அது துரோகம். ஏதோ சாதாரணமாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா உடன்படிக்கையை செய்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் உடன்படிக்கை செய்ததுனால அவர் மனம் மாறாமல் அவர் சொன்னது போலயே எல்லா இடத்துல கூட கிருபையாக அது என்ன பண்ணுறார், நடத்துகிறார். நம்ம உடன்படிக்கை சில இடத்துல மீறினால் அவர் மீறினதே இல்லை. உன்னோட கூட இருப்பேன்னா இருப்பேன் தான். மோசடி உடன்படிக்கையை பண்ணிருந்தான்னா பண்ணது தான். மோசடி சில நேரம் தவறு பண்ணார். ஆண்டவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி என்ன சொன்னார், பேசு அப்படின்னு சொன்னப்போ என்ன பண்ணிட்டார், கண்மலை வந்து அடித்து நேர் வந்தது. அதுக்காக பரலோகத்தில் நீ இருக்க மாட்டேன், ஜீவசத்தில் கிறுக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு உண்டான தண்டனை என்ன பண்ணுறார், சொல்கிறார், கானானுக்குள்ள நீ போக மாட்டேன், ஆனால் நித்திய ஜீவனுக்கு வந்து பரம கானான்லாம் உண்டு அப்படின்றார். அப்போ அவருடைய உடன்படிக்கை விஷயத்தில் ஆண்டவர் மீறுகிறது இல்லை. அப்போ நாமும் அதே போல் அதை மீறாமல் நடக்கணும். அது நிறைய சில பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. சில பேர் இது எப்படின்னா, இப்போ திருமணம் பண்ணும் பொழுது திருமணத்தில் கேட்போம், உடன்படிக்கை பண்ண சொல்லும் பொழுது அந்த வார்த்தை 2 பேருமே சொல்லுவாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும் எனக்கு உண்டான எல்லாம் உன்னை நேசித்து கனப்படுத்தி அப்படி இப்படி பண்ணி என்னுடையது எல்லாம் உனக்கு தந்து எல்லாம் 2 பேரும் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சு கொஞ்ச நாள் சில பேர்லாம் பார்த்தா என்ன ஆகும், அன்பூரில் மரியாதை இல்லை, 2 பேரும் வாடா போடின்னு சண்டை போட்டு அடித்து காயமாயி அவன் எப்படி பண்ணிட்டான் அவன் இப்படி பண்ணுறா, 2 பேரும் அவ்வளோ சண்டை. பார்த்து கொஞ்சம் சில பேர்லாம் பார்க்குறப்போ அடி உத அப்படி வீங்க அடி. ஆனால் பீரோவில் பத்திரமா என்ன இருக்கு, கையெழுத்து போட்ட பேப்பர், அதை பத்திரமா வச்சுக்கிறாங்க. ஏன்னா அதுதான் என்ன உடன்படிக்கையின் அடையாளம். இப்போ நான் சொல்லும்போது அவங்கள்ட்ட சொன்னேன், அப்போட இது முக்கியம் இல்லை, பேப்பர் இல்லை, பேப்பரை கிளியாமல் பார்க்குறதில்ல, பேப்பர் முக்கியம் இல்லை. என்னது, நீங்கள் உடன்படிக்கையை செய்தது போல அதை மீறாமல் என்ன பண்ணும், அன்பு கூறுவேன், கனப்படுத்துவேன், தாங்குவேன்னு சொன்னீங்களே, அதற்கு பாத்திரவான்களாக அதற்கு ஏற்புடையவர்களாக நம்ம என்ன பண்ணணும், வாழணும். அதுதான் முக்கியம். அதே போல் நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க சில பெரிய மெயின்லைன் சர்ச்சஸில். அதை பத்திரமா வாங்கி வச்சுக்கோங்க. சில பேர் ஞானஸ்தான தேதியை மறக்காமல் வச்சுருப்பாங்க. ஆமாம், தப்பு இல்லை, மறக்காமல் வச்சுக்க தப்பு இல்லை. ஆனால் அது முக்கியம். அதோட முக்கியம் என்ன, ஆண்டோடைய வார்த்தை போய் நடக்கணும். உடன்படிக்கையை செய்திருக்கிறேன், அவருடைய வார்த்தையை மீற. நிறைய பேர் என்ன டேட் ஞாபகம் வச்சுருக்கிறாங்க, சர்டிஃபிகேட்டை பத்திரமா வச்சுருக்கிறாங்க, ஆனால் அவருடைய வார்த்தையின்படி நடப்பது கிடையாது. எவ்வளோ ஊழியக்காரங்க ஆண்டோட உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுறாங்க, சத்தியத்தை போதிக்கிறத மறந்துட்டு ஒன்று மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு இல்லாட்டி மனுஷனுக்கு பயந்து என்ன செஞ்சிடறாங்க, சத்தியத்தை மாற்றி போதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பண ஆசை உள்ளவர்களாக மாறிடுறாங்க. ஆதிகால திருச்சபையில் வாசிக்கிறோம், பவுல் சொல்கிறார், இதை போல் பேர் சொல்லியே சொல்கிறார், இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பண ஆசையிலேருந்து பண ஆசை உலகத்தின் மேல் பிரியம் வச்சு போயிட்டாங்க,
நீ வந்து பொருளாசை பண்ணிட்டாங்க, நீ ஜாக்கிரதையாரு அப்படின்னு தீமோத்தேயு தீத்துக்கெல்லாம் ஆலோசனை சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், அந்த உடன்படிக்கை நம்ம மீறக்கூடாது. அதே போல் ரோமரில் வாசிக்கும்போது முதலாம் அதிகாரத்தில் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறப்போ உடன்படிக்கையை மீறுகிறவர்களாயும் ஜனங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அநேக லிஸ்ட் எடுக்கிறார். அதை சொல்லுகிறார், உடன்படிக்கையை மீறுகிறவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன செய்யணும், நடக்கணும். உடன்படிக்கை நினைவு கூறுகிறவர்களாய் ஆண்டவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். நோவாவின் நாட்களில் தண்ணீரினால என்னது, உலகத்தை எல்லாருமே அழிந்து போனது, பெருமழை பெய்து எல்லாமே அழிந்து போனது. அப்போ ஆண்டவர் வந்து அந்த மழைக்கு அப்புறம் நோவாட்ட சொல்றார், நான் இனிமே மறுபடியும் இது போல் அழிக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன சொல்றேன், என்னுடைய வில்லை நான் மேகத்தில் வைக்கிறேன், வானத்தில் வைக்கிறேன். எப்பொழுதெல்லாம் மேகம் எழும்புகிறதோ அப்போ வந்து நான் என்ன செய்வேன், நான் வந்து இதை நினைவு கூறுவேன். அதாவது ஜலத்தினால இந்த அழிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து ஜனங்களை அழிக்க மாட்டேன். அப்போ அந்த உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன் அப்படிங்கிற. அதே போல் ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். எப்படி அவருக்கு வந்து விஷயம் செய்யணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு நினைவு கூற வேண்டிய அவசியம் இல்லை, அவரை மறக்கிறதும் கிடையாது. அப்புறம் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, வானவில்ல பார்க்குறப்பெல்லாம் இவருக்கு மாத்திரம் இல்லை, ஜனங்க அதை நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக தான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மறப்பது அல்ல, நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையின்படி வாழ, அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு, அவருடைய கற்பனைகளின்படி வாழ்வதற்கு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை மீறாமல் நம்ம என்றைக்கும் ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூர்ந்து, சிலுவை ஒரு நாள் நினைவு கூர்ந்து உடன்படிக்கைக்கு பாத்திரங்களாக நம்ம வந்து இருப்போம். கர்த்தர் வசந்தி ஆஸ்பராக நாம் அப்படியே கங்களை மூடி தேசத்தில் எழுந்து நின்று ஒரு பாடலை கூட பாடுவோம். ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நன்மை செய்தவர். ஆண்டவரை மட்டும் நன்மை செய்து நடத்தி வந்தீர். ஆண்டவரே லாபமான அனைத்தையும் நாங்கள் நஷ்டம் என்று கருதி ஆண்டவரே இந்த வருஷத்தில் நாங்கள் உண்மை இன்னும் அதிகமாக நேசிக்கணும், உண்மை இன்னும் அறிந்து கொள்ளணும், இன்னும் உண்மை கிட்டி சேரணும். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் அழிந்து போகிற பொருட்களை தேடி ஓடுகிறவர்களாய் அல்ல, இந்த மாயையான விஷயங்களை தேடி ஓடுகிறவர்களாய் அல்ல. தகப்பனே இந்த பூமியில் நாங்கள் உண்மை நாங்கள் தேடணும். முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியும் தேடுகள் என்று நீங்கள் சொல்லில தகப்பனே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேடணும், உம்முடைய சமூகத்தை நித்தமும் நாடணும். ஆண்டவரே இன்னும் அறியணும், இன்னும் கிட்டி சேரணும். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஓடணும் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும், எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜா, என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என்
ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எரியும் விளக்கேந்தியே, எரியும் விளக்கேந்தியே, நான் இயேசுவின் பின் செல்லுவேன், நான் இயேசுவின் பின் செல்லுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. நாங்க கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. பாலைவனமாய் பாலைவனமாய் இருந்த எங்கள் சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமாய் இருந்த எங்கள் சோலைவனமாய் மாற்றி நீரையா. அருந்த கொடிய போல் இருந்தோம், அருந்த கொடிய போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. அருந்த கொடிய போல் இருந்தோமே, செடியோடு இணைத்து விட்டீர், செடியோடு இணைத்து விட்டீரே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் பாலைவனமா இருந்த எங்கள் சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமாய் இருந்த எங்கள் சோலைவனமாய் மாற்றி நீரையா, சோலைவனமாய் மாற்றி நீரையா. ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய். எத்தனை இடர்கள் வந்தாலும் என் இயேசுவுக்காய். என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய். ஆண்டவரே, உம்மேல் எங்கள் கண்களை வைத்து ஓடணும். ஓடுகிறேன்
நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் ஆண்டவரே பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன் 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 என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவே உமக்காக எதையும் சகித்து கிருபை ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை இடர்கள் வந்தாலும் அவ்வளோ சோதனை உபத்திரம் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் உமக்குள்ளே மகிழ்ந்து ஓட கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்போஸ்தலர் பவுல் ஜெயிலில் சிறைச்சாலையில் இருந்தாலும் ஆண்டவரே பேதுரு சீலா அவங்கெல்லாம் அவங்களுடைய கால்களை தொழுமரத்தில் மாட்டி சிறையில் இருந்த சூழ்நிலையிலும் அவங்க நடு ராத்திரியில் அவங்க உண்மை துதித்து சந்தோஷமாக பாடினாங்கன்னு வாசிக்கிறோம் அது ஒரு உண்மையில் இருந்த சந்தோஷம் எந்த ஒரு உபத்திரமும் அவங்க துன்பமாக பேசலை அதை எழுதலை அவங்க வாழ்க்கையில் அது இல்லவே இல்லை உண்மை பற்றின சந்தோஷம் அவளுக்கு நிறைவாக இருந்தது அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அந்த உலக காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாமல் உம்முடைய உறவிலே மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்க உம்முடைய சமூகத்தில் பேரின்பமும் நித்திய பேரின்பம் உண்டு உம்முடைய சமூகத்தில் பேரானந்தம் உண்டு அதுவரை தாவீது அதை ருசித்த சொல்லியிருக்கிற தகப்பனே நாங்களும் உம்மோடு அந்த உறவில் மகிழ்ந்திருக்கணும் ஆண்டவரே தாவீது கூட சவுல் அவரை கொலை பண்ணணும்னு துரத்தின போதெல்லாம் அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அவருமை சந்தோஷமாக எப்பொழுதும் துதித்து பாடினதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதே போல் நாங்கள் உண்மையில விசுவாசம் வைத்து அந்த பரம அழைப்பை நாங்கள் இழந்திராதபடி நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஓடுகிறவர்களாய் ஆண்டவரே இப்போ எவ்வளவோ ஓட்டத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சேர் என்று வாசிக்கிறோம் நிருபங்கள் எழுதுகிறாங்க இப்போ பந்தய பொருளுக்காக அநேகர் ஓடுற எல்லாருமே பெற்றுக்கொள்றதில்லை ஆனால் அதை பெற்றுக்கொள்ளணும்னு உறுதியாக இருந்து அதற்கு எக்ஸசைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு தங்களை ஒடுக்கி உடலை ஒடுக்கி அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க தான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள என்று வாசிக்கிறது போல் நாங்களும் அந்த பந்தய பொருளை எங்கள் எல்லாருக்கும் அழைத்திருக்கிறீர் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறீர் நாங்கள் எங்கள் ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்படும் தொடர்ந்து எங்களோடு கூட அதை நடத்துங்க நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுகிற தெய்வம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஒருவரே பார்த்திரர் எல்லா துதிகனும் மகிமையெல்லாம் மேசுரட்சகர் நாமத்தினாலே உமக்கே எடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் 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 அல்லேலூயா நாம் உட்காருவோம் Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்களாம் ஆமேன் சொல்லலாம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். புதிய வருடத்தில் முதல் ஆராதனை. ஆமேன். 52 வாரமும் ஒழுங்காக வருவோம் சர்ச்சுக்கு. ஓகேவா? பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இந்த புதிய வருடத்தில் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. இந்த வருடத்தில் 10 அதிகாரம் படிக்கணும், விடக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் கூட அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவன் போயிடும், தீர்மானங்கள் போயிடும். சரியா? அந்த மாதிரி தான் இந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதிய வருடத்தில் வருஷங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, நாட்கள் மாறிக்கொண்டே இருக்குது, வருடங்கள் மாறிக்கொண்டே இருக்குது, வருடத்தின் எண் மாறிக்கொண்டே இருக்கிறது. 24, 25 இப்படி போயிட்டே இருக்குது. நாட்கள் காலங்களும் மாறினாலும் நான் மாறாதவரை புத்தாண்டு எனக்கு சிறப்பாக இருக்காது. ஆமென். முதலாவது நம்ம மாற வேண்டும். இந்த புத்தாண்டில் பாருங்க, வருஷங்கள் அப்படியே மாறிக்கிட்டே போகுது. ஆனால் பூமி தன் பாதையை மாற்றுமா? அதே ஓட்டத்தில் தான் ஓடும். பூமி சுற்றுறது அதே
ஸ்பீடில் தான் சுத்த போகுது. சூரியன் அது தன் வெளிச்சத்தை கொடுக்க தான் போகுது. ஆனால் பாருங்கள், எல்லாம் தேவனுடைய படைப்புகளிலே எல்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் என்னுடைய பயணத்தில் இன்று முதல் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். சரியா? நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமா முடியாதா? பூமி அது ஓட்டத்தில் ஓடும், அது பாதையை விட்டு விலகாது. சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கும், அது வெளிச்சத்தை நிறுத்தாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். உலகை பின்னிறுத்தி தேவனை முன்னிறுத்த முடியுமா முடியாதா? முடியும். செல்போனை மூடிவிட்டு வேதத்தை திறக்க முடியும். இச்சைகளை விதைத்து விட்டு நட்பயிராய் முளைக்க முடியும். பொழுதுபோக்கை குறைத்துவிட்டு காலத்தை பொன்னாக மாற்ற முடியும். பாவம் என்னும் சிறு சிறு ஓட்டைகளை மூடி பேராபத்தை தடுக்க முடியும். எல்லாம் யார் கையில் இருக்கு? நம்ம கையில் தான் இருக்கு. நமக்குள் மாற்றம் இல்லாமல் யார் எப்படி பிரசங்கம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. சரியா? முதலாவது நம்ம தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். பாருங்க, இந்த நாளில், இந்த புதிய வருடத்தில், இந்த ஓய்வு நாள், முதல் ஓய்வு நாளில் ஆண்டவர் உடன்படிக்கையை குறித்து தான் பேசினார் என்கிட்டையும். இன்றைக்கி அதே தான் சகோதரன்ட்டையும் பேசியிருக்கிறாரு. இதுலேருந்து என்ன செய்கிறது? ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. லேவியராகமம் 26வது அதிகாரம் 9 - 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஐந்து மூடுதிரைகளை ஒன்றாகவும் 6 மூடித்திரைகளை ஒன்றாகவும். லேவியராகமம் 26 9 - 12 வசனங்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து இந்த வருடத்தில் நம்முடைய சபைக்கு தேவன் சொல்லும் வாக்குத்தத்தம், இந்த சியோன் ஃபயர் டேபர்னக்கல், இந்த சபை மக்களுக்கும் இங்கே சார்ந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் லேவியராகமம் 26 9 - 12 வசனங்களில் வாசிக்கலாம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை ஆண்டவர் ஸ்ட்ராங்கா அப்படியே ஆக்குறார். என்ன ஸ்ட்ராங்கா? அப்படின்னா உறுதிப்படுத்துகிறார், அதை நிலைநிறுத்துகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையை தேவன் நிலைநிறுத்துகிறார். சகோதரன் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவை அந்த மோசே என்ன செஞ்சார்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை மக்கள் மேலே தெளித்து ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அப்படிப்பட்ட உடன்படிக்கை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நிலைநிறுத்துகிறார், அதை உறுதிப்படுத்துகிறார். நம்மளுடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, அது உடன்படிக்கையின் தேவன். கவனன்ட். தேவன் நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா நான் ஒன்று செய்கிறேன். சரியா? உடன்படிக்கை. ஒரு நாடு 2 நாடுகள் உடன்படிக்கை பண்ணும். என்ன? இப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் உடன்படிக்கை பண்ணுதுன்னா, என் போர் ஆயுதங்களை உங்களுக்கு கொடுக்குறேன், உங்கள்கிட்ட இருக்கிற போர் ஆயுதங்களை எனக்கிட்ட பரிமாறிக்கொள்ள வேண்டும். வெப்பன்ஸ் இந்த மாதிரி உடன்படிக்கை பண்ணிக்குவாங்க. இவங்கள்ட்ட இல்லாத வெப்பன்ஸ் அவங்க வாங்கிக்குவாங்க, அவங்கள்ட்ட இல்லாத வெப்பன்ஸை இவங்க வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரியான உடன்படிக்கை பண்ணுவாங்க. அப்போ தேவனுக்கும் மனுஷருக்கும் என்ன ஒரு உடன்படிக்கை நடக்குது. அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். வாசிங்க. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள்.
உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். பாருங்க, போன வருஷத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளவோ ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் நம்மை ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு. வச்சிருக்கிறாரா இல்லையா? நம்ம தேவைகளை சந்திச்சிருக்கிறாரா? 3 வேளை சாப்பாடு கொடுத்து நம்மளை போஷிக்கிறாரா? பாதுகாப்பு கொடுக்குறாரா? இன்றைக்கி பாருங்கள், எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எத்தனை மக்கள் அலைந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளை, தேவனை சார்ந்து இருக்கிற அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் எந்த குறைவையும் தேவன் வைக்கவே மாட்டார். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடைக்குமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதான். சரியா? அப்படி தேவன் நம்மை போஷித்து வழி நடத்துகிறார். பழைய தானியத்தை இந்த புதிய வருஷத்தில் புதிய தானியத்தை நமக்கு கொடுக்க போகிறார். அது எப்படின்னா, இடம் உண்டாகும் மட்டும். அது ஆவிக்குரிய காரியங்களிலே தேவனுடைய வெளிப்பாடுகள் நமக்கு அதிகமாய் கிடைக்கும். ஆவிக்குரிய காரியங்களில் பார்க்கும்போது, அதே இந்த பூமிக்குரிய காரியங்களில் ஒரு குறையும் இல்லாமல் தேவன் நம்மை ஆசீர்வதித்து மீதி எடுக்கத்தக்கதாக கிருபை செய்வார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வாசிங்க. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். இப்போ உங்ககிட்ட இப்போ அவர் என்ன செய்கிறாரா? அவருடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறார். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இது ஒரு உடன்படிக்கை பண்றார் ஆண்டவர். நான் உங்கள் மத்தியில் ஒரு வாசஸ்தலத்தை நான் உண்டு பண்ணுவேன். அந்த வாசஸ்தலத்தில் நான் வாசம் பண்ணுவேன். நான் உங்கள் தேவனாக இருப்பேன். நீங்கள் என் பிள்ளைகளாக இருப்பீங்க. இந்த வருடத்தில் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய ஸ்தலத்தில் நம்மை கொண்டு வந்து வைக்கிறார். ஆமென். அவங்க நம்ம நடுவில் அவர் உலாவுகிற தேவன். ஆதியாகம புத்தகத்தில் முதல் ஆதாமோடும் ஏவாளோடும் அப்படியே நடை போட்டது போல, இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் புதிய உடன்படிக்கை செய்த நம்மோடு கூட தேவன் உலாவுகிறவராயிருக்கிறார். எந்நாளும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க வேண்டும். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் பாருங்கள், எகிப்தில் அவ்வளோ அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, அவ்வளோ பாடுகள் பட்டாங்க, அவ்வளோ கஷ்டங்கள் பட்டாங்க. அவளுடைய பெருமூச்சுகள் தேவனுடைய சமூகத்தை எட்டினது. யாத்திராகம 2வது அதிகாரம் 24-25 கூட நம்ம வாசிக்கலாம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு பண்றாங்க பாருங்க. அப்படியே தலைமுறையாய் உடன்படிக்கை செய்ததை அங்க நினைவு கூர்றாரு. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை, யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை தலைமுறையா அந்த உடன்படிக்கையை தேவன் நினைவு கூறுகிறார். புரியுதுங்களா? நினைவு கூறுறாராம். நினைவு கூர்ந்தது நிமித்தம் அந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து வரார். வாசிக்கலாம் ஃபுல்லா. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். பார்க்குறாரு. நான் என் பிள்ளைகளுக்கு நான் உடன்படிக்கை செஞ்சேனே, அவங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ வேதனைப்படுறாங்களே, இவ்வளோ துக்கப்படுறாங்களே, இவர்கள் இவ்வளோ வேதனையோடு எப்படி இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் அப்படியே கண்ணோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்களை என்ன செய்கிறாரு? கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவர். பாருங்கள், இன்றைக்கி தான் சிசிடிவி கேமராலாம் வந்திருக்கு. எங்கே போனாலும் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு சிசிடிவி கேமரா உண்டு. அது தேவனுடைய கண்கள். ஆமென். அவர் நம்ம அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுறான், எவ்வளோ பாடுகள் அனுபவிக்கிறான், இவனை இப்படி கஷ்டத்தோடு வைக்கக்கூடாது, இவ்வளோ பாடுகளோடு வைக்கக்கூடாதுன்னு அவர் என்ன செய்கிறாராம்? நம்ம பெருமூச்சு அவர் கேட்டு செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்து தேவன் அவர்களை நினைத்தருளினார். பாருங்க, நினைச்சு பார்க்குறார். அப்போ தேவன் செய்த உடன்படிக்கை அவர் மறக்க மாட்டார். நம்ம இன்னைக்கு கேட்குறோம், டக்குன்னு ஒரு வாரம் ஆனோடனே மறந்துடுறோம், மறந்து போயிடுறோமா? அப்படி இருக்கிறோம் நம்ம இந்த நாளில்.
ஆண்டவர் அப்படி அதிசயமாக நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. பாருங்கள், அடுத்தது வாசிங்க. லேவியராமம் 26 தொடர்ந்து வாசிங்க. பழுகவும் பெருகவும் பண்ணுறார். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தராரு, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தராரு. வாசிங்க அதை. என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன், உங்களை நான் பழுகவும் பெருகவும் பண்ணி. அதான் 26 9 20 லேவியராமம் 26 9 மறுபடியும் வாசிக்க சொன்னேன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சரிங்களா? நம்ம குடும்பத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறார். நம்மை சோர்வடையவே விட மாட்டார் தேவன். நீ பாருங்க, எந்த நிலையில் நம்ம இருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எவ்வளோ பாவத்தில் இருந்தோம், எவ்வளோ அக்கிரமம் செஞ்சோம். சரிங்களா? நம்ம எந்த நிலையில் தேவன் நாம் தெரிந்து கொண்டோமோ, அதே தேவன் நம்ம எந்த நிலையில் தெரிந்து கொண்டாரோ அதே நிலையிலே ஒரு நாளும் வைத்திருக்கவே மாட்டார். ஆமென். அதுதான் நம்ம தேவனுடைய ஸ்பெஷல். சரிங்களா? நம்மளுடைய ஸ்பெஷல் என்னன்னா, அப்படியே படிப்படியாக உயர்த்திக்கிட்டே போயிருப்பார். பிரதர், நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பீங்க? இன்றைக்கி தேவன் எப்படி வச்சுருக்கிறார்? அதே போல் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். என் வாழ்க்கையெல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 25 பான்பராக் பாக்கெட் போடுவேன். ஒரு சரமே இருக்கும். ஆமாம், நான் அப்படி பயங்கரமாக இருப்பேன், அவ்வளோ முரட்டுத்தனமாக இருப்பேன். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவன் புட்டிச்சு நம்மளை போட்டு நொறுக்கி கூடாரத்தில் அடைச்சி நம்மளை அப்படியே பக்குவப்படுத்துகிறாரு. சாந்தத்தை கொடுக்குறாரு, அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து விளக்குறாரு. ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு என்னை வைத்திருக்கிறார். சரிங்களா? எவ்வளவோ ஆபத்துகள்லேருந்து காப்பாற்றி இருக்கிறார். ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துலேருந்து சாட்சியாக சொல்கிறேன். நம்மளை எந்த நிலைமையில் தேவன் எடுத்தாரோ அதே நிலைமையில் ஒரு நாளும் வைத்திருக்க மாட்டார். நம்மளை வாழ்க்கையில் உயர்த்திக்கிட்டே போவார். எத்தனை வருஷம் நான் சொல்கிறேன்? 30 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நடந்த சூழ்நிலைகள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாக வச்சிருக்கிறாரு. அவர் இரத்தத்தை கிரயமாக செலுத்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறாரு. அவருடைய இரத்தத்தினால கழுவி என்னை நீதிமானாக்கி இருக்கிறாரு. அந்த இரத்தத்தின் வல்லமை நம்மை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அழைத்து கொண்டு செல்கிறீர். ஆமென். அதனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தேவன் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுவார். அதுதான் தேவன் செய்த உடன்படிக்கை. ஆமென். உங்களுக்கு குறித்தும் ஒரு உடன்படிக்கை வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்ம கம்யூனியன் எடுக்கிறோமே, உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தி வைத்த அது புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. பாருங்கள், நம்ம எந்த நிலைமையில் தேவன் அழைக்கிறாரோ அப்படியே ஒரு நாளும் வச்சுருக்க மாட்டார். நம்மளை அடுத்தடுத்த பாதையில் நடத்தி ஆவிக்குரிய காரியத்தில் நம்மளை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருப்பார். தேவன் நமக்கு வெளிப்பாடுகளை நிறையா கொடுப்பார். சரிங்களா? அதுக்காக தான் வச்சுருக்கார். அதுதான் உடன்படிக்கை. யோவான் 15:16 வாசிங்க. அப்போ தான் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீங்கள் என்னை தெரிஞ்சிக்கல, நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரையும் யார் செஞ்சுக்கிட்டேன்? தேவன் தான் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. யோவான் 5:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ என்ன செய்கிறாரு? நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் அதே நிலைமையிலே ஒரு நாளும் வைத்திருக்கவே மாட்டார். நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவர் வேலைக்காக பயன்படுத்துகிறார். எந்த நோக்கத்திற்கு அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமாம், ஆமென் சொன்னால் அப்படியே ஆகும். சரிங்களா? அப்போ சொல்கிறாரு, நம்ம தேவன் சொல்கிறாரு, நான் தான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் எப்படி பயன்படுத்தணும் அப்படி நான் உங்களை பயன்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. 15-16 ஃபுல்லாக வாசிச்சாச்சா? வாசித்துருங்க. அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ பாருங்க, தேவன் நமக்கு ஒரு உடன்படிக்கை தான் வச்சிருக்கிறார்.
உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கைனா என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கோம். மோசே சொன்னது போல் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளித்து ஒரு உடன்படிக்கை எப்படி நடைபெறுகிறதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய உடன்படிக்கை குறித்து ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் உடன்படிக்கை. அன்பு சகோதரிக்கு அவங்க மக ரொம்ப படிப்பில் வீக்காக இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு உடன்படிக்கை பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சிஸ்டரை சொன்னேன். தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க, ஆண்டவர் நிச்சயம் வெற்றி தருவார்னு சொன்னேன். அதே போல் சகோதரி மகள் நல்ல உடன்படிக்கை செஞ்சு அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினாங்க. ஆண்டவர் கிருபை, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல மார்க் எடுத்து 10th நல்ல மார்க் எடுத்தாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார்னா உடன்படிக்கையின் தேவன். இந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன்னு சொல்கிறார். நம்ம என்னாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வாசஸ்தலம்னா தேவன் வந்து நம்மோடு இருக்கிறது. நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ளார எந்நேரமும் தேவன் இருந்துக்கிட்டே இருக்கிறார். சங்கீதம் 76:2 வாசிங்க. சங்கீதம் 76:2. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. பாருங்க, சாலோமிலே அவருடைய கூடாரமும் சியோனிலே அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. கூடாரம், இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து இந்த டேபர்நாக்கில் வந்து உட்காந்துருக்கோம். இது கூடாரம். இந்த கூடாரத்தில் தேவன் வாசம் செய்கிறார், வாசஸ்தலமாக இருக்குது. ஆமாம் தானே பிரதர்? கரெக்டாக இல்லையா? இந்த கூடாரத்தில் தேவன் வந்து வாசம் செய்கிறார். அப்போ அவருடைய வாசஸ்தலம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 2 பேர் இருக்கும் பொழுது அவர் என்ன மூணாவது நபராக தேவன் வந்துடுறார். சரிங்களா? அதுதான் வாசஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் இருக்கிறார். சரி, தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை என்ன? அதை கடைசியாக பார்ப்போம். தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை என்ன? வாசிக்கலாம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 26, 27, 28 3 வசனங்களை வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். பாருங்கள், எசேக்கியேல் 37 26 28. தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை. நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். ஒரு பாயிண்ட் என்னன்னா, தேவன் சமாதான உடன்படிக்கை. நம்மளை ஆண்டவர் பிள்ளையா தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக செலுத்தி மீட்டெடுத்துக்கிட்டார். ஆட்டுக்குட்டின் இரத்தத்தின் வல்லமை அது சாட்சியாக வச்சு உடன்படிக்கை செய்கிறோம். சரிங்களா? அப்போ தேவன் நம்மை என்ன செய்கிறாரு? முதலாவது சமாதானத்தின் உடன்படிக்கை. அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். அவர்களுக்கு ஒரு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நித்திய உடன்படிக்கை என்ன தெரியுங்களா? இங்கே பூமியில் வாழ்கிறது மட்டும் இல்லை, இயேசுவோடு பரலோகத்தில் நம்ம யுக ஆண்டுகளாக இருக்கிற அந்த உடன்படிக்கை. எத்தனைமா யுகமாக இருக்கிற நித்திய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை தேவன் செய்திருக்கிறார். அப்புறம் நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி, நான் அவர்களை நிலைப்படுத்துவேன், அவரை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் என் ஜனமாக எனக்கென்று அவர்களை ஏற்படுத்தி அவர்களை நிலைநிறுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவங்கள பெருக செய்வேன், அவங்கள ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாரு. அப்புறம் அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். பாருங்க, அப்ப சொல்றாரு அது ஒரு உடன்படிக்கை. அவர்கள் நடுவில் என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் இருக்கும்படி ஸ்தாபிப்பேனா. எப்படி ஆண்டவர் பாருங்களா, இவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. என்றென்றைக்கும், அதுக்கு முடிவு கிடையாது. என்றென்றைக்கும் நான் அவர்களோடு கூட இருப்பேன்னு ஒரு உடன்படிக்கை பண்றாரு. என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவன். அதாவது என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்குன்னா நம்ம தான் அவருடைய வாசஸ்தலமாக இருக்கும். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்தார். உங்கள் தாயின்
கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை பிரசவித்தேன்னு சொல்கிறாரு. சரிங்களா? அவர் நம்மை பிரசவித்து நம்ம வயிற்றில் அவர் பிரசவம் பார்த்துருக்கிறார். பிரசவித்தேன் அப்படின்னா அவர் நம்மை காப்பாற்றி நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். சரிங்களா? ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்ன ஆளும் காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே நான் உம்முடைய ஆலயமாக இருக்கிறேன், எனக்குள்ளே வாசமாக இருக்கிறீங்க, உமக்கு விரோதமாக எந்த காரியமும் நான் செஞ்சிடக்கூடாது, உம்மை துக்கப்படுத்தும்படி எந்த ஒரு விஷயமும் நான் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு டெய்லி தினந்தோறும் எழுஞ்ச உடனே ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை பாதுகாக்கட்டும்னு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க தேவனோடு தினந்தோறும். நான் தினந்தோறும் அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன். பரலோகத்தில் திட்டமிடாத எந்த காரியமும் என் வாழ்க்கையில் நடைபெறக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், அதுக்கு ஜெபத்தில் வைக்கிறேன். இப்போ பரலோகம் திட்டமிடாத எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்படவே முடியாது. சரிங்களா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால என்னை மூடி மறைக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால நம்ம மூடி மறைக்கிறாரு. நம்மளை பிசாசின் கண்கள் காண முடியாது. சரிதா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மூடிக்கொண்டு பாதுகாப்பை கொடுக்கும். அதுதான் வெளிப்படுத்தல் 23 வாசிங்க. அப்போ வெளிப்படுத்துதல் 21:3. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். பாருங்க, பரலோகத்தில் யோவானுக்கு அந்த தரிசனம் உண்டாகிறதுக்கு பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அப்போ ஒரு சத்தம் உண்டாச்சு யோவானுக்கு. அப்போ சொல்றாரு யோவானுக்கு, தேவன் என்ன சொல்றாரு, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, ஸ்தாபிப்பேன், வாசஸ்தலம் ஸ்தாபிப்பேன், வாசம் பண்ணுவேன்னு சொன்ன தேவன் ஆனால் கடைசி வெளிப்படுத்துதல் விசேஷத்தில் ஸ்தாபித்தேன் அப்படின்றாரு. அப்போ நம்மளை என்ன செய்கிறாரு, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறவர்கள் தேவனோடு நித்தியமாய் பரலோகத்தில் இருக்கிறாங்க. எங்கே? இங்கே தேவனுடைய ஆலயத்தில் ஆலயமாக இருக்கிற நம்ம தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம வாரம் ஒரு தடவை ஆலயத்துக்கு வருகிறவர்களாய் இருக்கக்கூடாது, வாரம் முழுவதும் ஆலயமாய் வாழ வேண்டும். சரியா? அதை தான் இங்கே சொல்கிறாரு, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், நம்மளும் அவருடைய ஜனங்களாய் இருப்போம். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார், நம்மளுடைய தேவனா இருப்பார், என்றென்றைக்கும் நித்தியமாக என்றென்றைக்கும் இருப்பார். இதுதான் தேவன் நமக்கு செய்த உடன்படிக்கை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறாரு, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்பொழுது சகோதரன் கம்யூனியன் சர்வீஸை நடத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். தமது சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்திருக்கிறார். இயேசு சொல்லும் பொழுது கூட, உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற இரத்தம். இயேசு நமக்காக மரித்தார், நமக்காக அடிகள் பட்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக காயப்பட்டீர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர். நாங்களுமே அதை நினைவு கூறுகிறோம் தகப்பனே. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது ஏதோ ஒரு சடங்கு அல்ல.
ஏதோ ஒரு காரியத்துக்காக அதில் நினைவு கூறுவதற்காக ஆண்டவரே எங்களுக்காய் நீர் மரித்தீர். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக அவமானமடைந்து மகிமையிலே பங்கு பெறச் செய்தி. எனக்காக அவமானமடைந்து மகிமையிலே பங்கு பெறச் செய்தி. உமக்கு ஆராதனை ஆராதனை என் ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆண்டவரே, எங்கள் பாவம் எல்லாவற்றையும் நீ சிலுவையில் சுமந்தீங்க. அநேக நேரம் நாம் பிறருடைய பாரத்தை சுமக்கும் பொழுது நம்ம அனைவரும் சொல்லியிருக்கிறோம், என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான், இதுக்கு மேலே நீயே பார்த்துக்க. நம்மளால் அது முடியாது. நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம், நம்மளால் அவங்க பாரத்தை நம்ம சுமக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனாலும் நம்மளால் முடியாது, முழுசாக சுமக்க முடியாது. அதனால் சொல்லியிருப்போம், என்னால் இவ்வளோ தான் முடியும், இதுக்கு மேலே நீயே பார்த்துக்க, இல்லை வேறு யார்ட்டையாவது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறோம். நம்மக்கிட்டையும் அது போல் யாராவது சொல்லியிருக்கிறாங்க, என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், இதுக்கு மேலே நீயே பார்த்துக்க, இல்லாட்டி வேற யார்ட்டையாவது பார்த்துக்க அப்படின்னு. ஆனால் இயேசு அந்த மாதிரி பண்ணலை. நான் கடந்த கால பாவத்துக்காக தான் சிலுவையில் மரிப்பேன், அதுவே நிறையா இருக்குது, இனிமேட்டு செய்ய போகிற பாவத்தெல்லாம் அதெல்லாம் கிடையாது, நீயே பார்த்துக்க, வேற யார்ட்டையாவது பார்த்துக்க இல்லை. அவர் சொல்லலை, முற்றிலுமாக அவர் தீர்த்தார், பாவத்தை சுமந்து தீர்த்தார். நமக்கு எந்த ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இல்லாதபடி, ஐயோ இப்படி செஞ்சுட்டேனே, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இப்படி யார் காப்பாற்றுவா, இந்த நினைவு நமக்கு இல்லாதபடி அவர் சிலுவையில் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். ஆண்டவரே, எங்கள் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டீர். நாங்கள் எங்கள் இடத்துல எவ்வளவோ குறை இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். நீங்கள் அந்த நீதிமான் அப்படிங்கிற எண்ணத்தை தந்திருக்கிறீங்க. நீங்கள் எங்களுடைய பாவத்தை சுமந்ததுனால, அதை தீர்த்ததுனால நாங்கள் நீதிமான்ற எண்ணத்தோடு மகிழ்ச்சியோடு தைரியமாக கிருபாசனத்தை நெருங்குகிறோம். நாங்கள் உண்மையை பாடுகிறோம், உண்மை பற்றி அறிவிக்கிறோம், உம்மோடு ஐக்கியத்தில் இருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் அதை மறக்கக்கூடாது. தகப்பானே, நீர் எங்கள் பாவத்தை தீர்த்தீர். அதை வேறு எப்படியோ செஞ்சுருக்கலாம், ஆனால் வேற யாரையும் அனுப்பலை. நீரே இந்த மாம்சத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பாடுகள் பற்றி ஆண்டவரே அல்லது நினைவு கூறுகிறோம். தகப்பனே, சீஷலோடு பந்திருந்த போது நீங்கள் சொன்னீங்க, அப்பத்தை எடுத்து பிட்டு சீஷல் கொடுத்து வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குதுன்னு சொன்னீங்க. அதே போல் திராட்சரசத்தை கொடுத்து இதில் பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி உடன்படிக்கை செஞ்சு நாங்கள் உங்களுடைய பாடுகளையும் உங்களுடைய சிலுவை மரணத்தையும் நினைவு கூறுவதற்காக இதில் பங்கெடுக்கிறோம். இந்த வேலையும் கூட இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது, அதை நாம் நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தை நாம் புசிப்போம். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது, அதை நினைவு கூர்ந்து இந்த ரசத்தை பருகுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக கூடி உம்மை பாடி ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க
நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ எங்களோட உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறீர். உடன்படிக்கையை நினைவு கூறுவராக இருக்கிறீர். இம்மட்டும் நினைவு கூர்ந்தீர், இனிமேல் நினைவு கூறுவீர், சந்தேகமில்லை. அதே போல் நாங்களும் பண்ண உடன்படிக்கையில், எங்களுடைய வார்த்தையில், உம்முடைய உறவில் உண்மையாக இருக்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நடத்துங்க. கடந்த ஆண்டு முழுவதும் குறைவில்லாமல் நடத்துனீர். அதே போல் இந்த வருடத்தில் குறைவில்லாமல் நடத்துவீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நல்ல தகப்பன், எங்களுக்கு நல்லவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. நாங்கள் அதை அறிந்து கொண்டு விசுவாச ஓட்டத்தில் தொடர்ந்து ஓட நீங்கள் கிருபை செய்யுங்க. நாங்கள் கடந்து சென்ற பொழுதும் உடைய கிருபை, உடைய வார்த்தை எங்களை தாங்கி நடத்தட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் யாவரோடும் உலகம் எங்கும் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளோடும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.